ஆர்பிஐ பேங்க்குக்கு லோன் கொடுக்கறதையும் பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்குறதையும் 3 ஹெட் கீழே பிரிச்சிருக்காங்க. LAF லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, SDF ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி, MSF மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இந்த 3 ஹெட் கீழே தான் ஆர்பிஐ வாங்கக்கூடிய விற்கக்கூடிய லோன்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் LAF லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இந்த LAF கீழே தான் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது வரும். ரெப்போ ரேட்டுங்கிறது ஆர்பிஐ பேங்க்கு கொடுக்கக்கூடிய லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா SDF ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஆர்பிஐ இதை ஏப்ரல் 2022 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, LAF கீழேயே ரெப்போ ரேட்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டாக ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுங்கிறது எப்படி ஆர்பிஐ பேங்க்குக்கு லோன் கொடுக்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறது ரெப்போ ரேட்டுன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி பேங்க் ஆர்பிஐ கிட்ட ஹோல்டு பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஸோ இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை தான் 2022 ஏப்ரலில் ஆர்பிஐ தனி ஹெட்டு கீழே கொண்டு வராங்க. அந்த ஹெட் பேர் தான் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. மூணாவதா MSF மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. MSF அப்படிங்கிற ஃபெசிலிட்டி எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பேங்க் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஆர்பிஐ கிட்ட இருந்து இமீடியட்டா லோன் வாங்குறதுக்காக. ஆனா லோன் அமௌண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற விதமா அவங்களோட டோட்டல் NDTL 2% வரைக்கும் தான் அவங்களால லோனா வாங்க முடியும்.